ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு வார ஆரம்பம். சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதனால நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், சிறு தொழிலாளிகள் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால ரொம்ப ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. உங்க ராசிநாதன் செவ்வாய், புதன், ராகுவோட இருக்காங்க. மொத்த தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ மைக்ரைன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கவனத்துடன் இருக்க வேண்டும். ரிஷபராசி நேயர்கள் இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு ஏதாவது விசா இன்டர்வியூ இருக்கு, இல்லை வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் இருக்குன்னா இந்த வார நாளெல்லாம் நமக்கு நிறைய கொஞ்சம் டெய்லி ரெகுலரா இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸே நமக்கு நிறைய இருக்கு. ஸோ அதுல எல்லாம் பயந்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக உண்டு. அப்புறம் நடுவில் நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் எல்லாம் இல்லை, அதுல வந்து சிலிண்டர் எல்லாம் கொஞ்சம் நம்ம அதுல சமைக்கிறதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் எல்லாருக்குமே இருக்கறனால இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கும் சற்று ஒரு சோதனை இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது. மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு பாக்கியத்துல ராசிநாதன் புதன் செவ்வாய் ராகு இருக்கும். கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர், கழுத்து, முதுகு பகுதி இதெல்லாம் கடந்த சில நாட்களாகவே அந்த வலியெல்லாம் இருக்கலாம். ஸோ இது தொடர்ந்து இந்த வலி எலும்பு சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கும். பட் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்க சேர்ந்து வேலை செய்யற மாதிரி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகராசினியர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் லாபத்துல இருக்காரு. வியாபாரம் செய்பவங்களுக்கு ரொம்ப நல்ல நாள். புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ இன்னைக்கு திங்கக்கிழமை சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்காது ராசிநாதன். கடகராசிக்காரர்கள் மறக்காம இன்னைக்கு போய் சிவபெருமானை பார்த்துட்டு வரலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். நமக்கு என்னதான் அஷ்டம சனி இல்ல அஷ்டமத்துல சூரியன் இதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கு பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது அல்லது நீங்க கடனை அடைப்பது இது ரெண்டுமே மனதிற்கு ஆறுதலான நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று திங்கட்கிழமை அலுவலக வேலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியை கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. சந்திரன் இன்று 8ஆம் இடத்துல இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. இன்று சிவபெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் மாலை நேரம் வரைக்கும் தொடரும். ஆகையினால் மற்றவர்களிடத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுவது நல்லது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று சற்று பிரச்சனைகள் வந்து போகும். வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு. பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பலவிதமான முன்னேற்றங்களை கொடுப்பார். 6ஆம் இடத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்று இருப்பதனால் இன்று தன லாபங்கள் பெருகும். மகர ராசி அன்பர்கள் இன்று புதிய வேலை வாய்ப்புகள் நன்றாக அமையும். இதனால் வரைக்கும் இதற்கான வேலை வாய்ப்புக்கான விஷயங்கள் உங்கள் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். தொலைதூர பிரயாணம் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரயாணங்களும் வெற்றியை தரும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் ஆறுதலும் உண்டு.
என்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் உங்களுக்கு மாற்றமடையலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மீனராசி நேயர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். வங்கி மற்றும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் உண்டு. இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வருவதனால் வியாபாரிகள் மற்றும் தொழிலாளிகளுக்கு இன்று நல்ல நாளாக அமைகிறது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய கால சர்ப்ப தோஷமாக இருக்கும் கிரக நிலையில் பிறக்கும் குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க எல்லாரும் சொல்றீங்க இல்லையா, 90s கிட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா, 95, 96, 97, 98 இந்த வருடங்கள்ல பிறந்த ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கையும், மற்ற கிரகங்களினுடைய பார்வையும் அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம், கல்யாண வாழ்க்கை இல்லன்னா அந்த அந்த நிச்சயதார்த்தம் ஆயி நின்னு போறது, இல்ல கல்யாணம் ஆயி பிரிஞ்சு போறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கும். அப்ப 90s கிட்ஸுக்கெல்லாம் கல்யாணத்த பத்தி இன்னைக்கு நம்ம அது ஒரு யூடியூப் கன்டென்ட்டாகவும் பார்க்குறவங்கலாம் 90s கிட்ஸுக்கு எப்பங்க கல்யாணம் ஆகும்? இந்த மாரி நம்ம கேட்குறோம் இல்லையா? இதே நிலைமை இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப சொல்றோம் இல்லையா? ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறத. அப்ப இத சொல்லுவாங்க. ஏன்னா, இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில், இப்ப இந்த மார்ச் மாசம் இன்னைக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். கிரக நிலைகளும் சரி, கிரக சேர்க்கைகளும் சரி, ஒரு சாதகமாக இல்ல. அப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் உடல் எப்ப வந்து சூரியன் வீட்ல கேது இருக்கிறதும், சூரியனோடையே சனி, சுக்கிரன்லாம் இருக்கிறதும், பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அத நீங்க இப்பவே அது பொறக்கும் பொழுதே ஜாதகத்த பார்த்து, அந்த ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க. அதே மாரி அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அறிவுத்திறன், படிக்கக்கூடிய இதெல்லாம் நல்லா இருந்தாலும், குழந்தை பாக்கியமோ, இல்ல திருமணமோ, திருமண வாழ்க்கையோ, இது எல்லாமே பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும். அதனால வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஜோதிடத்தை நம்புறவங்களாக இருந்தால், கிரகங்கள் மேல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பிக்கையும், ஆன்மீகத்தில் ஆர்வம், பக்தி இதெல்லாம் இருந்தால், உங்களுடைய ஆன்மீக ஆர்வங்களும், பக்திகளும் தான் இதை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா, உங்க குலதெய்வத்துக்கு என்ன செய்யணும்? உங்க இஷ்ட தெய்வத்துக்கு என்ன செய்யணும்? கிரகங்களினுடைய தோஷத்திற்கு பரிகாரங்களும், செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தங்களும் நீங்க தான் அதற்கு முயற்சி செய்து நீங்க செய்ய வேண்டும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கலிகாலத்தில் பக்தி நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ, இதெல்லாம் தான் நம்ம குழந்தைங்கள காப்பாத்தும் அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே வச்சுக்கணும். அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய குரு, உங்களுடைய ஆச்சாரியன், அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய சேவைகள், எத்தனையோ விதங்கள்ல நம்ம பாவங்களை தொலைத்துக் கொள்ளலாம். ஸோ இத உங்களுடைய ஆசான்கள்ட்ட கேட்டு உங்க குடும்பத்தையும், உங்கள் குழந்தைகளையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.